இந்த 12வது நபர்களை நான் வந்து ராகுகளை வெற்றிகளுக்கு பயன்படுத்தி வாடிக்கையாளர் வெற்றிகள் எப்படி அப்படிங்கிறத பத்தி பேசலாம். இதுல வந்து ஜோட முறையில் பார்த்தீங்கன்னா பலமுறை இந்த எல்லாத்தையும் காட்டி வித்தியாசமா நம்மளுடைய ராகுகளை இந்த ராகுகளை எங்கள் வந்து எந்த அளவு வாடிக்கையாளர்கள் இது எந்த அளவு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்தி இன்னும் எப்படி வேலை செய்யலாம் அப்படிங்கிறத எதுவுமே புரியும்போது ஈஸியா இருக்கும். போர்டுலாம் எதுவுமே எங்களை பொறுத்தவரைக்கும் ஏன் எங்க வேலை செய்யுது அப்படின்னா காலகாலமா உங்களுக்கு வந்து ராசி பிறகு 12 ராசி இருக்குது, 22 நட்சத்திரங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. நட்சத்திரத்துக்கு மாதங்கள் இருக்குது, சொல்லுவோம். இது போல அனைத்துமே அவசரத்தில் இயங்கிட்டே தான் இருக்கும். சரி 14 மாதம் எத்தனை அப்டேட்ஸ் இருக்கிறாலுமே 12 ராசிகளே பிடிச்சிருவோம். அதுதான் ஆட்சி அமைக்கும், அதுதான் ஆண்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்திலமா நாகரிக உலகம் பயன்படுத்தக்கூடிய எண்களாக இருக்கும், செல்போன் எண்களாக இருக்கும், வானொலி எண்களாக இருக்கும், அக்கௌண்ட்களாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த கிரக ஆற்றல் ராசிக்குள்ளேயே வந்து இயக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் 100% உண்மை. மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில நாளாக சரிங்களா. செல்போனை நம்ம ஆணுக்கு போய் செல்போன ஒரு மணிலேயே ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்ம வாய்மொழி இருந்தால் அது போன் வச்சு பேசிதான் போகணும், அவங்க வாய் உதவ முடியாது இல்லைங்களா. அந்த செல்போன் நம்பரை மாற்றி வச்சு நிறைய பேருக்கு என்னென்ன வெற்றிகள் வச்சுக்கலாம். இந்த செல்போன் நம்பர் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது, செல்போன் நம்பர் ஆதிகள் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, வெற்றிகள் கிடைக்குதுன்னு ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். எப்படி ரோடுகள் வேலை செய்யுது அப்படின்னு. இப்போ செல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், 10 நம்பர் இருக்கு. அதுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு 2 நம்பர் ஆன்சர் வரும். மொத்தம் எத்தனை நம்பர் ஆச்சுங்க? 12 நம்பர் ஆச்சு. ஜாதகம் எத்தனை நம்பர் இருக்குங்க? 12 தான் இருக்கும். எத்தனை ராசி இருக்குங்க? 12 ராசி தான் இருக்கும். இந்த 12 ராசிக்குள்ளேயும் இந்த 12 கட்டத்துக்குள்ளேயுமே எண்கள் வேலை செய்யும் சரிங்களா. இப்ப இந்த எண்களை பொறுத்தே கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 3 ஏழுகளுக்கு முன்னாடி செல்போன் நம்பர் மாறிட்டா பிரச்சனை சரியாயிருமா, இந்த செல்போன் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு எனக்கு பணம் கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணவங்க மத்தியில இன்னும் அவங்க பூர்வமே என்னோட ரைட்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க அத்தனை பேருக்குமே எண்களை மாறி போட்டு அவங்க சக்சஸ் ரேட்டிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஜோட முறையில் என்னக்கோ அதிகாரங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த எண்கள் வந்து மிக சிறப்பா வேலை செய்யுது. பயன்படுத்துறதுக்கு மிக எளிமையா இருக்கு, எளிமையா வலிமையா வேலை செய்யுது. உங்களுடைய ராகுகள் எண்கள் சொல்றதுல மிக பெருமை எடுக்கலாம். எண்கள் எப்படி வேலை செய்யுது கேட்டீங்கன்னா, உங்களுடைய செல்போன் நம்பர்லயே வாங்கிட்டு உங்களுடைய வேலை செய்யுதுன்னா இந்த ஜாதக கட்டம் உங்களுடைய என்ன சொல்லுவோம்னா உங்களுடைய ஜாதகத்துடைய ஜெராக்ஸ் செல்போன் நம்பர்னு சொல்லுவோம். உங்க ஜாதகத்தை வாங்கி உங்களுடைய டேட்டா போட்டு கைமா போட்டு தசாபதியை கணக்கெடுத்து பலன் சொல்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். உங்க செல்போன் நம்பர் சொல்றீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு எது நடக்குதுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா உங்க ஜாதகங்கள் என்ன கரெக்டா இருக்கு அந்த ஜெராக்ஸ் செல்போன் நம்பர் இருக்கும், நீங்க பயன்படுத்துற வாகனங்களா இருக்கும், நீங்க யூஸ் பண்ற பாஸ்வேர்டா இருக்கும், அந்த கிரகங்கள் உங்களுடைய ஆக்கிரமிச்சுட்டே தான் இருக்கும். நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமான ராஜின எண்களை மாற்றி அமைத்து பயன்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இதுதான் நான் சொல்றோம். எல்லா எண்ணையும் பயன்படுத்தி ஜெயிக்க முடியாது சரிங்களா. உங்களுக்கு ஜாதகமா இல்ல சாதகமா இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டுமே எங்களை கொண்டு இயக்கம் வந்து வெற்றி கிடைக்கும். நீங்க சாதகமா கிரகமா இயங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்க முடியாது பட்சத்தில் இருக்கும். அப்போ இந்த 10 எண்கள் 12 எண்கள் போனா 12 எண்கள் 12 இடத்துல வேலை செய்யும் சொல்லிட்டோம். உங்களுடைய ஜாதகங்கள் 12 ஜாதக கட்டத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. ஒவ்வொருத்தரும் தேவை வருமானம் 2ஆம் பாவம், கல்யாணம் ஆகலைன்னு 7ஆம் பாவம், சொத்து லாபம்னா 4ஆம் பாவம், ஒரு தலையிலிருந்து பெருசாக ஜெயிக்கணும்னா லக்னம் படுத்து. இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டே போகலாம். அப்போ ஒவ்வொரு பாவங்களும் எல்லா பாவங்களும் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கா ஜாதகத்துல எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பாவங்கள் டேமேஜ் ஆகிதான் இருக்கும். இன்னைக்கு ஜோதிட பாகங்களே மேக்சிமம் அவங்க பிரச்சனைய சரியோட முடியும் தான் ஜோதிடமாக வராங்க. இந்த பிரச்சனை தீர்வு கிடைக்காது அப்படின்னு. இந்த பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வு நாங்க எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த செல்போன் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 நம்பர் சொன்னோம். இதுல முதல் 2 நம்பர் வந்து ஜாதகத்தை குறிக்கும். யாரை பயன்படுத்துறாங்களோ அந்த செல்போன் நம்பருக்கு உண்டான ஜாதக அந்த முதல் 2 நம்பர் குறிக்கும். அதுக்கு அவர் பலன் சொல்ல முடியும். 2வது 2 எழுத்துக்கள் வந்து அவருடைய மனைவி, அவங்க மனைவி பயன்படுத்தினா அவருடைய கணவன், கல்யாணம் ஆகலைன்னா அவருடைய குடும்பத்துக்கு அது பலன் சொல்லும். 3வது 2 எழுத்துக்கள் அவங்க தொழிலை பத்தி சொல்லுவோம்.
4வது 2 எண்கள் நம்முடைய சொத்து காரியங்களை பத்தி சொல்லும். 5வது 2 எண்கள் நம்முடைய குழந்தைகளை பத்தியே சொல்லும். சரிங்களா? மொத்த டோட்டல் நம்பர் நம்மளுடைய குடும்பனை, நம்முடைய குடும்ப சூழ்நிலை மேன்மையை பத்தி சொல்லும். இப்ப இந்த செல்போன் நம்பர்ல பொதுவாக 3வது 2 டிஜிட் தொழில்னு சொல்லிட்டோம். யாராவது 3வது 2 டிஜிட் எட்டு கிடக்குதோ அவங்க எல்லாருக்குமே தொழில் சிறப்பாகவே இருக்காது. அவங்க எழுதி வச்சுக்கிட்டே என்ன பரிகாரம் வேலை செய்ய போறீங்க. அப்போதைக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் பிரச்சனை சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? இதே மாதிரி சொத்தை வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அவன் ஜாதகம் 4வது கிட்டதான் நடக்கும். செல்போன் பாத்தீங்கன்னா அந்த 4வது வரக்கூடிய டிஜிட் போய் தான் நடக்கும். மோசமான தான் அமைச்சிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி 1 2 இல்லைங்க, 100கணக்கான நம்பர்களை 500 1000கணக்கான எண்கள் ஆய்வு செஞ்சோம். எல்லாமே அந்த ஜாதகம் கனெக்ட் ஆகி தான் வேலை செய்யுது. அப்போ பிறப்பு ஜாதகத்தை மாற்றவே முடியாது, அது விதி. கரெக்டுங்களா? அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அது மாற்றவே முடியாது, அது விதி. விதியை மதிப்பு செய்யணும். இதைத்தான் வள்ளுவர் அன்னைக்கே என்ன சொல்லியிருக்காரு, வள்ளுவர் பிறந்தகை தெய்வத்தால் ஆகாரியங்களும் முயற்சிகள் மெய்வத்து கூலிகளும் அது பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி போய்கிறது சொல்லணும். முயற்சி பண்றவே எனக்கு ஜெயிச்சுவான். முயற்சி பண்ற சோம்பேறித்தனம் பண்ணிட்டு புத்தகம் சொல்லிட்டே இருக்கிறவங்க நேரம் தெரியல சொல்லிட்டே இருக்கு, ஜெயிக்கவே முடியாது. அவங்க என்ன பதினாறு ஜெயிக்க மாட்டாங்க. முயற்சிங்கிறது ஒண்ணு வேணும். அந்த முயற்சியை இந்த புதுவித முயற்சியா ராஜநிலையங்களை ராசியரையை கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் பயன்படுத்தி எண்ணற்ற வாடிக்கையாளருக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதுல நடந்த நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். சரிங்களா? அந்த 4 விஷயங்கள் சொல்றோம். இந்த எண்கள் இப்படிதான் ஒரு ஜாதகத்தை வேலை செய்யுது. ஒவ்வொரு கிழமோட கனெக்ட் ஆகியும் ஒரு ஜாதக பட்டங்களோட கனெக்ட் ஆகி வேலை செய்யுது. ஒரு வாடிக்கையாளர் இது நடந்து ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. அவங்க திருப்பூர் ராமநகர் இருக்காங்க. அவங்க என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குது. அவங்க 10 வயசு ஆகிடுச்சு. அவங்களுடைய அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகும். சொத்தையை 38 வயசு ஆகுது. சரிங்களா? அந்த அம்மா இது வரைக்கும் பார்த்தாரு ஜோடு முறை கிடையாது. எல்லா கொச்சியும் பார்த்தாச்சு, எல்லா பணியாலும் பண்ணியாச்சு. நாம கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, நீங்க எந்த மாதிரியான பிரச்சனை சரியாதுன்னு சொல்றீங்க. பையன் கல்யாணம் நடக்குமா நடக்காது? இது பதில் சொல்லுங்க. கல்யாணம் நடக்குமா நடக்காது? அதுதான் அவங்க சொல்லுங்க. பார்ப்போம் ஆகணும்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ற வழிமுறை பயன்படுத்தணும்னு சொல்றோம். என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ உங்க பயன்படுத்த செல்போன் நம்பர் மாத்திக்கிட்டீங்க. நான் புது எண்களை பயன்படுத்த சொல்றேன். நம்ம செஞ்சு இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டேன். பையனுக்கு கல்யாணம் இது வரைக்கும் ஆகணும் இல்லை. ஒரு நம்பர் மாத்தினே கல்யாணம் ஆகிக்கலாம். ஆனா எனக்கு எழுதுறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இத்தனையும் பரிகாரம் பண்ணிட்டீங்களா? ஒரு செல்போன் நம்பர் மாத்திரம் பெருசா செலவாகி போகுது இல்லையா? அளவுறது உங்களுக்கு தான் லாபம். கடையில அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற சேலஞ்ச் எடுத்துக்கீங்களான்னு கேட்டேன். சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ணி கொடுத்து 3 மாசம் பையன் கல்யாணம் பண்ணுவோம். 2 குழந்தை இருக்குறாங்க. இதெல்லாம் ராஜநிலை கிடைச்ச வெற்றி. இது ஏன் சொல்றோம்னா, இது ஏன் அவங்களுடைய கல்யாணம் நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் கெட்டு போய் கிடக்கின்ற பொழுது அதை சரி செய்யணும். சரி செஞ்சா மட்டும்தான் அதோட பரிகாரத்தை செய்யறாங்க பிடிக்கிறாங்க. கரெக்டான நேரத்தில் நம்மளால செய்ய முடியாது. சொல்ல முடியுங்களா? அப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த பாவம் கெட்டு போய் கிடக்கின்ற பொழுது அதனுடைய காலத்துவம் கிடைக்க மாட்டேங்குது, நிலையாகிட்டே இருக்குது. அதே நம்ம சொல்ற மாதிரி அந்த 2ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் அந்த செல்போன் எண்களை கொண்டே ஏற்றலாம். அந்த 2வது 2 எண்கள் சொன்ன பாத்தீங்களா, செல்போன் நம்பர்ல மனைவியை குறிக்கும், மனைவியை யூஸ் பண்ண கணவர் குறிக்கும். அந்த எண்கள் அவருடைய ஜாதகத்துக்கு சாதகமான எண்கள் இயங்கிய போகுது. 3 மாசம் கல்யாணம் ஆச்சு. எப்படி நடந்தது? இதெல்லாம் கூப்பிடுது, திருப்பூரையும் கூப்பிடுது. நான் நிரூபிச்சிட்டேன். சரிங்களா? ஏன்னா அந்த எண்களை உங்க ஜாதகத்தோட கனெக்ட் ஆகி தான் வேலை செய்யுது. உங்க ஜாதகம் தான் எனக்கு பேசி ஜாதகம்லாம் எதுவுமே இயக்க முடியாது. உங்க விதி எனக்கு அதுதான் இருக்கும். அதை தான் மதிப்பு ஜெயிக்க முடியும். சரிங்களா? டாக்டர் மருத்துவம் ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன நோய்னு தெரியாம வைத்தியம் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு நலவழி வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பக்கத்துல மெடிக்கல் ஷாப் போய் ஒரு மாதிரி வாங்கி போடுவீங்க. அடுத்து ஒரு நாளைக்கு மறுபடியும் போடுவீங்க. தேவையான போடுவீங்க, மறுபடியும் டாக்டர் தான் போய் பார்ப்பீங்க. இதே மாதிரிதான் இந்த யூடியூப் பார்த்துட்டோம், நிறைய பேர் பேசுறது கேட்டுட்டோம், இதுங்களை வாங்கிட்டேன், இந்த பரிகாரம் பண்ணிட்டேன், இந்த நட்சத்திரத்தார இயக்கிட்டேன் அப்படின்னா எல்லாருக்கும் வேலை செய்யாது. அப்போதைக்கு தலைவலி மாதம் சாப்பிடுற மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு என்ன நோய், உங்களுக்கு எதனால பிரச்சனை வந்ததுன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தா மட்டும்தான் தீர்வு பண்ண முடியும். சரிங்களா? அப்ப எல்லாருடைய ஜாதகமே தனிப்பட்ட தனித்துவமா தான் இயக்கும். ஒவ்வொருடைய ஜாதகம் ஒரே மாதிரி இருக்காது. 27 நட்சத்திரத்துலதான் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. கடவுளுடைய மக்கள் 27 நட்சத்திரம் இருக்கிறாங்க. எல்லாருமே கடந்தாரி 2வது நட்சத்திரத்தினால பணக்காரர் ஆயிடுவாங்கல்ல. ஏன் இங்க பணம் வரமாட்டேங்குது? நிறைய பேருக்கு ஒவ்வொருடைய தனித்துவ ஜாதகம் வேற மாதிரி இருக்குது. ரெட்ட குழந்தை ஜாதகமே வேற மாதிரி பணம் இருக்குது. இந்த நிமிஷம் 3 வித்தியாசத்துல பணம் இருக்குது. 2 பேருக்கு ஒரே லக்னம், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரு கிரகம் கூட மாறிட்டாரு. ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொன்னா ஒருத்தர் வண்டியான்னு சொன்னா அதே மட்டும் நடந்துச்சு. சரிங்களா? அப்ப ஏன் மாறி நடக்குது? அப்ப வெறும் ஒரு பொதுவான விஷயங்களை நீங்க பயன்படுத்தி பெருசா வெற்றி பெறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயங்க. எல்லாமே உங்களுடைய அடிப்படை ஒரு ஜாதகத்தை வச்சுதான் எதையுமே மாற்றி வைக்க முடியும். உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஜாதக ஆய்வு செஞ்சுதான் எல்லாம் தேர்வு செஞ்சு கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா மட்டுமே தான் வெற்றி கிடைக்கும். அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜாதக கட்டத்தையுமே எங்களுக்கு இயக்க முடியும். சரிங்களா? ஒருத்தருக்கு வருமானம் இல்லை. சரிங்களா? போதும் தெரியும் சொல்றோம் தெரியும். நான் ஜாதகம் போதுன்னு ஜாதகம் வைக்கிறேன். நான் எளிமையா சொல்றேன்.
அதாவது வந்து ஒருத்தர் வந்து மேச லக்னத்துல வந்துருக்கிறாரு சரிங்களா, அவருக்கு வந்து புதன் திசை நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, மேச லக்னத்துல வந்துருக்கிறாரு, அவருக்கு வந்து புதன் திசை நடக்குது. புதன் அவருக்கு 6ஆம் இடத்துலயே ஆட்சி உச்சம் ஓட தெரியும் சரிங்களா. இந்த மேச லக்னத்துக்கு வரக்கூடாத திசை பாயின்னு சொல்லுவோம் ஜோடத்துல, அந்த வரக்கூடாத திசையே அந்த புதன் திசை தான். அது 17ஆம் தேதி அவருக்கு நடக்குது சரிங்களா. கூடவே 7ஆம் சனி நடக்குது சரிங்களா. அவர் விருச்சிக ராசி, நான் ரொம்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு 7ஆம் சனி சரிங்களா. நடக்குது. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் ஏகப்பட்ட விஷயத்துல எழுதுறாரு சரிங்களா. அப்ப ஒரு ராமாயணத்துல ஒவ்வொரு தொகுதியுமே எழுதுறாரு, ஏன் இப்படி நடக்குது, பிரச்சனை தீர்வு இருக்கா தீர்வு இருக்கா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுங்களா. நடக்கிறது திசை சரியில்லை, அந்த திசை 17 வருஷம் நடக்குது. அது இருக்கிறது காப்பாற்றிக்க பரவாயில்ல. 7ஆம் சனி நடக்குது, 2ஆம் சனி நடக்குது, அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணல, அது பரிகாரம் பண்ணியே கொண்டு போயிட்டாரு. பரிகாரம் கடன் வாங்கி சொல்றாரு, கடன் தீர்வாடு இல்ல, கம்பெனி வச்சிருந்தா கம்பெனியில எடுத்து முடிட்டாரு. கடைசியில அவர் ஆர்டர் செஞ்சு கொடுத்த கம்பெனியில போய் ஒரு 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனாரு சரிங்களா. இன்னைக்கு அவருக்கு சரிங்களா. அவருக்கு நடந்த விஷயம் எதுக்கு நான் சொல்லணும்னா, அவருக்கு பார்க்கும்போது சகஜமா இருந்து நீங்கடிசனாய் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்த முடிய மாட்டேங்குது சில பேருக்கு. புரியுதுங்களா. அதை போனா அந்த காலகட்டம் முடியாத வரைக்கும் தான் அவங்க பிரச்சனை இருக்கு. நான் பார்க்க வேண்டியது இல்லையா, எனக்கு இந்த தசை நடக்க அவங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் பிரச்சனை அவன் சாமி கொண்டு போக வேண்டியது. ஒரு ரெமெடி வேணும், ஒரு விமோசனம் வேணும், அதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றது வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்னா, இதே மாதிரிதான் எவ்வளவு மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு சரிங்களா. அப்ப நான் போகும்போதே செல்போன் ரீசார்ஜ் எவ்வளவு நீங்க இருந்துச்சு ப்ரீபெய்ட்ல வெறும் 49 ரூபா இருந்தது. இன்னைக்கு 299 ரூபாய் 200 பண்ணிட்டேன் சரிங்களா. அன்னைக்கு 49 ரூபாய் காலகட்டத்துல அவர் சொல்றாரு, 49 ரூபாய்க்கு என்னால ரீசார்ஜ் பண்ண முடியாத நிறைய பேர் அப்படிங்கிறாரு சரிங்களா. நாங்க வந்து போஸ்ட் பெய்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், போஸ்ட் பெய்ட் வரைக்கும் மாசம் கொடுத்துருக்கோம் நம்பர் கொடுத்துருக்கோம். என்ன சொல்றாருன்னா, மாசத்துக்கு 49 ரூபாய்க்கு கூட என்னால ரீசார்ஜ் பண்ண முடியாத நிறைய நடக்குறேன். நான் எங்க போஸ்ட் பெய்ட் நம்பர் வாங்கி பில்லு கட்டி நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் என்னை சந்திச்சு ஜெயிச்சவங்களுடைய அவர் பேசிட்டு சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 10 நாள் கழிச்சு அடைகிறாரு. அவருடைய நம்பரையும் அவருடைய மனைவி நம்பரையும் முதல்ல மாத்தி கொடுத்தோம். மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏற்கனவே வேலை செஞ்சு லாஸ் ஆகிட்டு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் இன்னொரு அவருக்கு 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு சொன்னீங்களா. அவருக்கு மறுபடியும் 25,000 சம்பளத்துக்கு ஒரு வேலை சரிங்களா. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு வேலை செஞ்சு ஒதுக்கி போயிட்டான்னு சொல்லி ஏற்கனவே ஆப்ஷன் கம்பெனில இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜ் கிடைச்சது உடம்பு சரியில்லாம அதை ஒரு இடைக்காலமா அவர் வந்து ரொம்ப நாளைக்கு ரெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க திறமையான ஆளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துக்கிற போது இவர் அவங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. 15,000 சம்பளத்துல இருந்து 25,000 சம்பளத்துக்கு அப்படியே வேலைக்கு போறாங்க. அவங்க மனைவினால வீட்டுல தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகி இன்கம் மாத்திரத்துக்கு இன்னொருத்தரோட செய்து வீட்லயே, அதாவது கொஞ்சம் நாம எடுத்து சமையல செய்வோம் இல்லைங்களா. சின்ன சின்ன நானும் 10 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரி எளிமையான முறையில் வீட்டுல இருந்த ஒரு கைத்தொழில செஞ்சு ஒரு வருமானம் பண்ணக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுத்தேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நானு அப்படியே இறந்துட்டேன், இறந்தது கடனை எப்படி கட்ட முடியும் கவுச்சுக்கிட்டேன், வருமானம் வந்ததுனால எனக்கு அதை கட்டி போடலாங்க தைரியம் வந்துச்சு. எனக்கு எல்லா முறையிலும் பார்த்த அளவுக்கு எனக்கு இந்த தசை முடிஞ்சாதான் பிரச்சனை சரியாயிருந்தாங்க. இதை பண்ணுங்க அதை பண்ணுன்னு சொன்னா எனக்கு பெருசா ரெகுலேஷன் ஆகல. ஆனா இன்னைக்கு சொல்றது நம்பிக்கை நான் பயன்படுத்தினேன், எனக்கு இதெல்லாம் வெற்றிவாய் நல்லா இருக்குது, சிறப்பா இருக்குன்னு சொல்லி இப்போ அவரோட வீட்டுல இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இன்னொரு மாதிரி பயன்படுத்திருக்காரு. இதே மாதிரி இன்னொரு இருக்கிறாங்க. செல்போன் நம்பர் மாதிரி குழந்தைகளை கண்டுபிடிக்க வச்சோம்னா ரொம்ப விசிகரமா இருக்கிற கேள்விகள் செய்திதான் செய்வாங்க. இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது, நிரூபிச்சிருக்கோம் சரிங்களா. ஏன்னா ஜாதகத்தை 5ஆம் பாவத்தை நாங்க எங்களையே இயக்குறோம். கடைசி 2 நம்பர் என்ன சொல்ல செல்போன் நம்பர்ல 5 குழந்தைகளை பத்தி சொல்றோம், 5ஆம் பாவம் குழந்தைகளை பத்தி சொல்றோம் சரிங்களா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் உதவி நிறுவனம் இல்லையோ, உதவிக்கு சரியா வழிபாடு செய்யலையோ, அவங்களுடைய செல்போன் நம்பர் கடைசி 2 நம்பர் போய் தான் நடக்கும். ஏன்னா இதை வச்சு யாரோட பரிசோதனை பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஓபன் சேனல் சொல்றாங்க, எல்லாம் நம்ம ஆய்வு சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு பரிந்துரை கொடுக்குறோம்னா, நீங்க என்ன மாத்துங்க ஜாதகமா போறாரு சொல்றோம், உங்க குலதெய்வம் தெரியுங்க அப்படிங்கிற அவர் சொல்றாரு. என்னோட 7 மலை வந்து குலதெய்வம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் குலதெய்வம் கிடையாதுங்க, அதெல்லாம் பெரியவங்க வழிகாட்டுறதுக்காக ஏதோ சொல்லிட்டாங்க. ஒரு குலதெய்வம் கிடையாது, ஒரு குலதெய்வம் ஏதாவது காட்டுவதா இருக்கும், ஒரு கண்டுபிடிங்க, அதுக்குள்ள வழிமுறை சொல்றோம், எதுலையும் மாறி பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். அவங்க வந்து பிதர்களுக்கு சாமி செடிகள் சொல்றோம், செடிகளுக்காக இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. 110வது நாள் அவருடைய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சாரு. இது எப்படி சாத்தியம்? 25 வருஷமா அவர் பேர் மூலியமா குழந்தைகளை கொண்டு இருக்காரு சரிங்களா. இப்ப குழந்தைகள் எப்படி கண்டுபிடிக்க முடியுது? எந்த ஒரு பாவத்தையும் எங்களை கொண்டு இயக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஆனந்தமா பதிவு செய்யறேன். உங்களுக்கு வருமானம் வரணும்னா 2ஆம் பாவத்தை இயக்கம் வருமானம் வரும். அந்த ஜாதகத்துல 2ஆம் பாவத்தை எங்களை இயக்க முடியும் சரிங்களா. ஒரு பல்வேறு வருமானம் வரணும் அப்படின்னா 2ஆம் பாவத்தை இயக்கலாம். 2ஆம் பாவாதிபதி இருக்கிற நட்சத்திரத்தை இயக்கலாம். இல்ல 2ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கரணம் வந்து அடையினாலும் பணம் வரும்
சரிங்களா? 2ஆம் கெட்டு போகுது, 11ஆம் எங்க ஒரு ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாற்றங்கள் வந்து அதிலே இருக்குது. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர தாராபலம் சொல்றாங்க, தாராபலம் எங்களுக்கு வந்து இதுலயே ஏற்க முடியும். ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் இந்த ராஜநிலை எண்கள் உண்டு. 108 நட்சத்திர பாதத்துக்குமே 108 எண்கள் இந்த ராஜநிலையில் உண்டு. ஒவ்வொரு ஜாதகருக்கும் தனித்துவமான நட்சத்திரங்கள், தனித்துவமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள், செல்போன் நம்பர்ல, அவங்களுடைய வாகன எண்கள்ல, அவங்க ஏடிஎம் நம்பர்ல, மொபைல் பாஸ்வேர்டு ஒரு வழி நேரம் போய்ங்க அக்கௌண்ட் நம்பர் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அக்கௌண்ட் நம்பருக்கு பணமே வராத அக்கௌண்ட் நான் பணம் வச்சு காமிக்கிறேன், ஓபன் சேலஞ்சு கொடுக்குறேன், பாஸ்வேர்டு கொடுத்தேன். சரிங்களா? பணம் வச்சு காமிச்சிருக்கோம். அப்போ பணமே வராத அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டை போட்டு பணம் வருது. அப்ப பணத்தை இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரே பணத்தை இருக்கிற வேலைக்கு இருந்து எப்படி இருக்கும்? அந்த அக்கௌண்ட்ல பணம் இருந்தே இருக்கும். நான் சேனல் போய் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு அந்த பணம் இருந்தே இருக்கும். சரிங்களா? பணத்தை இருக்கிறதுன்னு சில எண்கள் இருக்குங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு சில எண்கள் இருக்குது, வெளிநாடு போகணுமா அது எண்கள் இருக்கு, சொத்து வாங்கணுமா அது எண்கள் இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அது புதிய ஆண்களோட பேக்க வைக்க எண்கள் இருக்குங்க. 20ஆம் நூற்றாண்டுல சொன்னார் நம்ம மாட்டேன் எப்போது பேக்க வைக்க எண்கள் இருக்கு. அவங்க ஜாதகம் ஒப்பு வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி எண்கள் பயன்படுத்தணும், கண்டிப்பா பண்றாங்க. நான் கொடுத்த அனுபவம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து எண்ணற்ற விஷயங்கள் பூர்த்திட்டே இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல 10 பேர் ஜாதகம் பார்க்க வராங்க, 8 பேருக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுங்களா? கடன் இல்லாத ஆள் இருக்க மாட்டான். சரிங்களா? மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு தொழில் லாஸ் ஆகி கடன் வெளியே வருவாரு. இன்னொருத்தரே வருமானம் பத்த மாட்டேங்குது, வருமானம் செலவாயிடுது, வருமானத்துல எனக்கு எல்லாம் பெருக்க முடியுமா அப்படின்னா. இன்னொருத்தரு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு என்ன கார்டு இருக்கு அந்த நாளே கடன் வாங்கி வச்சிருப்பான். அவன் போன் பண்றான், பயந்துட்டே போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆளு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நாங்க ஊதர நாமளே கேள்வி கடந்தாருக்கே கொடுத்துருவாங்க. கண்டிப்பா சவாலும் சேலஞ்ச் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்கோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களுடைய எல்லாமே அடிப்படையில் ஒரு ஜாதகம் தான். ஜாதகத்தை வந்து உங்களுக்கு சாதகமா மாறணும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஜாதகம் வந்து ஒரு பரிகாரத்தோட வச்சுக்கோங்களேன், நீங்க பரிகாரத்தை எத்தனை முறை செய்வீங்க? யாரும் செய்ய மாட்டேங்குது. அடுத்து ஒரு 6 காரணம் பணம் இல்ல, ஒவ்வொரு இல்ல ஒரு பிரச்சனை இருக்குது, இல்ல அது நடக்குது இது நடக்குது, கரெக்டா போய் செய்ய முடியும் அப்படிங்க. செல்போன் பேசாத ஆஃப் பண்ணி வச்சுட்டு எத்தனை பேர் ஆஃப் பண்ணி வைப்பீங்க? ஒருத்தரும் ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. நல்லா இருந்தாலும் பேசுவீங்க, நல்ல நிலையிலும் பேசுவீங்க, வண்டி ஓட்டாதீங்கன்னா எப்படி இருந்தாலும் அது இயங்கிட்டு கை மாதிரி ஆயிடுச்சு. 24 மணி நேரம் அது நம்ம இயக்க முடியாது இருக்கு. காலையில ஒரு எதிர்க்கிறாங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு எதிர்க்கிறீங்களோ அது ஒரு எதிர் பண்ணுங்க. ஒரு மனிதனை போய் சந்திக்க போகணும், ஆஃபீஸ் போகணும், ஒரு எதிர் பண்ணணும். ஒரு ஏடிஎம்ல ஒரு பணம் எடுக்கணும், நம்ம தான் பணம் வருது. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே எங்கள் இயக்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? இப்ப இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து இப்ப எதுவா இருக்கிறவங்க ஜோதிடம் பார்ப்பாங்க, பரிகாரம் செய்வாங்க. முஸ்லீம்காரங்க அவங்க செய்யறது இல்லையா? நியாயம் இருக்கிறவங்க சாமியை கூப்பிடுறது இல்லை. நம்ம நாட்டோட 10 மடங்கு பொருளாதாரத்துல மிக பிரிஞ்சு இருக்கிறான். அவங்களும் அவங்க ஆன்ம படத்தை நம்புறாங்க, அவங்க எங்களை இயக்குறாங்க, மிகுந்த ஆன்ம படத்தை நம்பிக்கையோட செயல்படுறாங்க. நம்மளால என்ன நம்பிக்கையோட போராடுறது துணிச்சல் இல்லைங்க, சொல்லிட்டு பண்ணுவோம். அவன் நம்மளே சொல்ல மாட்டான். ஒரு நாளைக்கு 10 தான் முயற்சி சொல்லணும். 1000 தடவை முயற்சி பண்ணி தான் எலிசன் பல்பு கண்டுபிடிச்சாரு. அவர் முயற்சி பண்ண தோப்பு போயிருந்தா நீங்க ஊர் இல்லைங்களா? முயற்சி பண்றது நம்மளால சோம்பே இருக்கலாம். அது அடுத்த நல்லவனுங்கிற எண்ணம் பத்த மாட்டேங்குது. அந்த ஆன்மோட தன்னம்பிக்கை வர மாட்டேங்குது. அந்த தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு எங்கள் துணை முறையும் தான் நான் சொல்றேன். சரிங்களா? இந்த எண்கள் என்ன பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய நெகட்டிவான அலைவரிசை பாசிட்டிவான அலைவரிசைக்கு மாற்றி செய்யணும்னா முதல் தடவையா என்ன பண்ணணும்னா அவர் என்ன மாற்றணும், அவருடைய அணுகுமுறை என்ன முதல் தடவையா மாறி அவர் அணுகுமுறையில மாற்ற ஆரம்பிச்சுவார். இன்னொரு என்ன நடக்கும்னா அவருக்கு என்ன தேவைக்கு உண்டானதோ அதை பிசினஸ் பண்ணிட்டு வேலைக்கு போட்டுருவோம், எப்பவும் சந்திப்பார். இதை மாறி அமைச்சோடையும் அவர் ஜாதக சாதனம் அலைவரிசையில ஈடுபட்டு அடுத்த கட்ட வளர்ச்சி பண்ண சந்திப்பார். இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண புதுசா தொழில் செய்யலாம், புதுசா வேலை செய்யறதுக்கு பயன்படுத்துவார். இப்படிங்கிற வாய்ப்பு வந்து கரெக்டா திரும்பி அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுரும். கனெக்ட் பண்ணி விடும்போது இவர் கரெக்டா ஈஸியா அதை போய் பயன்படுத்தலாம், சந்திக்கலாம், ஈஸியா வெற்றிகளை ஏற்படுத்தினார். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை சொல்லி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இன்னொன்று பாத்தீங்கன்னா நோய்க்கு தீர்வு எங்களையே பண்ண முடியாது. ஒன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகுல வந்து ஒரு கட்டி இருந்திருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளா கட்டி இருந்தே இருந்தது. அதுக்கு நிறைய மருத்துவங்கள் அவர் பார்த்துட்டே இருந்தார். ஒரு ரீதியா செஞ்சுக்கிறாரு, மருத்துவ ரீதியா அவர் என்ன டாக்டர் பார்க்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். சரிங்களா? ஆனா அந்த கட்டி சரியான வாழ்க்கையில 8 வருஷமா அவசியம் அனுபவிச்சே இருக்கிறார். சரிங்களா? அவரே இந்த மாதிரி எங்க மூலியமா வந்து ஒரு சந்திக்கிறாரு. இந்த மாதிரி என்ன மாறி கொடுத்தா அவங்க பிரச்சனை சொல்றாங்க, உடல் ஆரோக்கியம் என்னன்னு சொல்றாரு. உடல் ஆரோக்கியத்துக்குண்டான எண்களை வந்து பூர்த்தி கொடுக்குறோம். சரிங்களா? ஒரு பூர்த்தி கொண்டு இயக்க ஆரம்பிச்சது வந்து ஒரு 60 நாள் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல யாராவது சிஸ்டம் வந்துவோம், யாராவது வைத்தியம் பண்ணிக்கிறான்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு தகவல் வருது. அதனால வராத தகவலை வருது. சரிங்களா? அவர் இதுவரைக்கும் 1000 லட்சக்கணக்கில் எத்தனையோ செலவு பண்ணிக்கிறேன், செய்யணும் வாழ்க்கை. இப்போ புதுசா ஒரு தகவல் அவருக்கு வருது. அதையே கடப்பா போனாலும் சந்திக்கல. மறுபடியும் அவர் போய் பார்த்து மொத்தமா செலவு வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபா தான். அவரோட ஃபீஸ் வருதுன்னு தெரியுது. 10 நாள் அந்த கட்டி இருக்கிறது போச்சு. இது எப்படி நடந்தது?
எப்படி நடந்தது அவர் வாங்கி கொடுத்தா இல்லை, இது திருப்பூர்தான் இருக்கிறாரு. 8 வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிற ஏதோ ஒரு பண்ணி கஷ்டத்துல அது வரைக்கும் அந்த பிரபஞ்சாவது அவருக்குண்டானாலும் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அவருக்குண்டான அந்த வாதமே அனுப்பவில்லை. நாங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பயன்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான எந்த லட்சமும் என்ன இருக்குது, அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த நபர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி இருக்குது. அதை பயன்படுத்துற பிறகு அவருடைய அந்த 8 வருஷமா கொண்டு இருந்த கண்ணியே இல்லை, அவர் நிம்மதியா இருக்குது. இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை இந்த ராஜநிலை சொல்லிட்டே போகுதா. இந்த ராஜநிலை எண்கள் என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகோட கனெக்ட் ஆகி எல்லாமே வேலை செய்யும். சரிங்களா? ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா துபாய்க்கு விசா ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. சரிங்களா? 3 ஆண்டுகளா ட்ரை பண்ணி தோற்று போயிட்டே இருந்தாரு. வெளிநாட்டு வேலையை கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? அவருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொடுக்கணும். சரிங்களா? அவருக்காக வெளிநாடு வேலை, வெளிநாடு போறது, வெளிநாடு பிசினஸ் பண்றது என்பது இருக்கு ராஜநிலையில. அந்த இடத்துல அவருக்கு அமைச்சு கொடுத்தோம். கொடுத்த 3வது மாசம் 90 நாள் 92 நாள் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி துபாயில போய் மறுபடியும் சம்பாதிச்சுக்கிறார். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிட்டே போனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்போன் நம்பர்ல 2வது கணவர் பிடிக்கும், கணவர் யூஸ் பண்ணா மனைவி பிடிக்கும்னு சொல்றாங்க. இந்த 2வது டிஜிட்ல ஒரு குறிப்பிட்ட 2 என்ன சொல்றாரு, இதெல்லாம் கண்டிப்பா குறிச்சே போடும். சரிங்களா? செல்போன் நம்பர் 2வது டிஜிட் 07, அடுத்தது 25, 43 இதெல்லாம் யாரை வச்சு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க கணவன் மனைவி பிரிந்துதான் வருவாங்க. டைவர்ஸ் கேஸ் பண்ணி போயிடும். 2வது 72 இந்த மாதிரி இருக்கலாம். 69 இதெல்லாம் நிறைய பேர் செல்போன் நம்பர் 2வது இருக்கும். சரிங்களா? அந்த எங்க நம்ம பயன்படுத்தும் போது அவங்க அறிஞாவே இருக்குள்ள சமஸ்கிருதம் அதிகமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒவ்வொரு அன்புமே எல்லாம் போயிடும். இந்த மாதிரி டைவர்ஸ் கேஸ் போல கேஸ்லாம் இருக்கு. அவங்களுக்கு எந்த மாதிரி டைவர்ஸே பண்ணாலும் நம்ம செயல்பாடு. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி எண்கள் ராஜநிலை எண்கள் எல்லா வகையிலுமே மிக சிறப்பா வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டே இருக்கலாம். இது இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதை கொடுக்குறோம். இதுல குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்கு 5, 9 சரிங்களா? பெண்களுக்கு, ஆண்களுக்கு 5ஆம் பாவம், 3ஆம் பாவம் வீரியஸ்தானம், 3ஆம் வீரியம் கொண்டாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ ஒருத்தரோட ஜாதகம் 3ஆம் பாவம் வீக்கா இருக்கு, 5ஆம் பாவம் வீக்கா இருக்கு, மனைவியோட ஜாதகத்தையும் வீக்கா இருக்கு, 9ஆம் பாவம் வீக்கா இருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்குது. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சரிங்களா? ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நிறைய ஆண்டுகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நிறைய மருத்துவத்தை பார்க்கறாங்க. பரிகாரங்கள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க இதே மாதிரி இந்த ராஜநிலைகள் கேள்விப்பட்டு எழுதுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லி இதே மெத்தட் தான். உங்களுடைய எண்ணத்தை மாத்தி அமைங்க. ஏன்னா நாங்க இப்போ அப்படியே சொல்ல பாத்தீங்களா, ஒரு செல்போன் நம்பர் லாஸ்ட் 2 டிஜிட் எப்ப போயிட்டு வந்தா குழந்தை கோயிலுக்கு போக மாட்டாங்க. குழந்தை மனிதர்கள் இருக்காங்க. அது குழந்தை கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தை சொல்ல முடியாது. குழந்தைகள் நாட்டுக்குள்ளேயே கொள்ளும். சரிங்களா? குழந்தைகளால இன்சூரன்ஸ் சந்திக்கிறாங்க. குழந்தைகள் வைத்தியசாலம் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி 5ஆம் வகுப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே டேமேஜ் ஆச்சுன்னா இவங்களுடைய நம்பர் அந்த 5ஆம் வகுப்பு கெட்டு போயிட்டு குழந்தை கிடைக்கும். 3 டைம் அபார்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா? குழந்தை உருவாக அபார்ஷன் ஆயிடுச்சு. குழந்தைய கருத்துல இப்போ அவங்க 2 பேருக்கு காரியம் செய்து சில கோயில் வழிபாடுகளையும் கொடுக்குறோம். குழந்தைகளையும் நம்பிக்கையோட பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆச்சு கன்சீவா இருக்காங்க. சரிங்களா? கன்சீவா இருந்து இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஷயம். மைசூர் இருக்கிறாங்க. அவங்க மைசூர், அதாவது வீட்டுக்கார மைசூர் இருக்கிறாரு. அனுப்புவாட்டில பெருமாளுடைய பக்கத்துல கல்யாணம் வாதா பேசிருந்தாங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா நம்மளோட ஜாதகம் பார்த்து நிறைய பேர் கிடைக்கிற வாய்ப்பே சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி ராஜநிலை எண்கள் நீங்க பிறந்தது இறப்பு வரை பயன்படுத்தக்கூடிய எண்கள்ல உங்களுக்கு ஜாதகத்துக்கு சாதகமா மாத்தி வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். நீங்க வாங்குற இடத்துக்கே அந்த நம்பரை சூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு இடத்துக்கு குடி போறீங்க, அந்த வீட்டுடைய வாடகை அப்பார்ட்மெண்ட் அதுல இருக்கிற நம்பர் நீங்க சூஸ் பண்ணி போகலாம். நீங்க ஒரு வாகனம் மாதிரி இந்த மாதிரி எண்கள் நீங்க தேர்வு செஞ்சு அமைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இடம் வாங்குறீங்க, இடத்துக்கு நம்ம சைட் நம்பர் எதுல சைட் நம்பர் இருக்குது, உங்களுக்கு டார்கெட் சப்போர்ட்னா ஒரு லக்கி நம்பர் ராஜநிலை நம்பர் செலக்ட் பண்ணி வாங்கலாம். இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே அந்த எண்கள் நீங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னொரு சம்பவம் கேட்டீங்கன்னா இந்த ராஜநிலை மாந்திரிகத்தை ஜெயிக்க முடியும். இது நான் சேனல்னு சொல்றேன். சரிங்களா? ஒருத்தருக்கு மாந்திரிகத்தால் பாதிப்பு. சரிங்களா? மாந்திரிகத்தால் பாதிப்புனா அவன் குடும்பத்தையே சிலை முடிய அளவு பண்ணிட்டார். ஒரு பரிகாரமே ஒன்றும் பண்ண முடியாது. உதய கோயில் போவோம்னால வீட்டுல பெருமையாக இருக்குது. யாரும் மென்சஸ் ஆகிடுவாங்க. உதய கோயிலுக்கு போக முடியாது. இது தொடர்ச்சியா அப்படின்னு நடந்துட்டே இருக்கிற விஷயம். சரிங்களா? அவன் வீட்டுல அவன் பத்து போடுறதா என்ன பண்ணுவான்னா மாஸ்க் போட்டுதான் பிரச்சனை. அவன் உயிரோடய இருக்குமாறு சொல்றதுனால அவன் மிகப்பெரிய மாஸ்க் போட்டு போய் கேரளா போயிட்டு எதோ பண்ணிட்டு பண்ணி ரத்தம் தெளிச்சு போயிடுவான். 79 பண்ணி போட்டு போயிடுவான். மாசம் நடந்துட்டே இருக்கு. சரிங்களா?
அவருடைய மச்சான் வந்து என்னை சந்திக்கிறார். அவர் எனக்கு லைஃப் சரிங்களா, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குதா அவங்க பார்த்து சடந்து போயிட்டாங்க அப்படின்னு அவருடைய எண்கள், அதாவது மாந்திரிகம் சொல்றான். எதிரிகளை வெல்லக்கூடிய எண்கள் இருக்குது சரிங்களா, சுப்ரீம் கோர்ட் எண்கள் இருக்குது. அதை பயன்படுத்த எதிரிகள் நம்ம சமாளிக்கிறோம், எதிரிகள் நம்ம பக்கமே வச்சு கொடுக்கணும் சரிங்களா. நமக்கு அந்த அளவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு காசுக்கே நம்ம தான் அதை நமக்கு வாங்கி கொடுக்குறோம். அந்த குடும்ப தலைவருக்கு வந்து வாங்கி கொடுக்குறோம். என்ன பிரச்சனை நடக்குதுன்னா வெளியே நல்லா தான் இருப்பாரு. இவர் ஏதோ நல்ல விஷயம் வீட்டில் ஏதாவது செய்யணும்னா வெளியே போனா வீட்டுல அவங்க வீட்டுல மனைவி ஏதாவது ஒரு நல்லது செய்யறோம், கோயில் போகணும், ஏதாவது விஷயம் செய்யணும்னு வெளியே போவாங்க. ஒரு தனியை போட்டு சாப்பிடுவாங்க சரிங்களா. அடுத்ததான் பெண்போதை 3 பெண்போதை இருக்குது. அப்படியே புத்தி மாதிரி செய்யற அந்த கோயிலுக்கு போய் வந்துங்களா, அவர் சொல்லி போனாங்க பண்ணி வைக்கலாம் எல்லாம் எனக்கு ரெடி பண்ணாங்கன்னா ரெடி பண்ணி போறதுக்குள்ள ஏதோ போறதா ஒரு முறை இருக்குதா ஒரு முறையில் ஏதோ ஒரு செய்யுது. இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குது. எந்த ஒரு விஷயங்களையும் அவங்களால ஒரு செயல்முறையோ எடுக்கக்கூடிய அத்தனை முழுக்கட்டை போக்குற சூழ்நிலையே அப்படின்னு நடந்துட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு மற்றவங்களை சந்திக்கிறது அந்த ஜாதகத்துக்கு வந்து அந்த சொல்லக்கூடிய மாந்திரிகத்தை ஜெயிக்கக்கூடிய எதிரிகளை ஒழிக்கக்கூடியது இருக்குது சரிங்களா. அதை வந்துட்டு சுத்தம் முன்னாடி அமைச்சு கொடுத்தோம். கொடுத்த ஒரு 3 மாசம் எதிரிகள் வந்துச்சு, அவருக்குள்ள ஒரு உத்வேகம் வந்துச்சு. அவன் ஏற்கக்கூடிய விஷயங்களும் இவரே சிந்திக்கிறார். நம்ம ஏன் அப்படி நடக்கலாம், ஏன் அப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவரே அதை வந்து சரி செய்து இவருக்குரிய ஒரு உத்வேகம் பலம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷமா ஒரு கோயில் கோயிலுக்கு போக முடியாம கடல் ஒரு பேர் இருக்கு. இந்த எங்களுக்கு கொடுத்ததுக்கு 2 மாசம் நம்ம போய் ஐசிஆர் போய் பண்ணிட்டு பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல இருக்க எங்களுக்கு மாறி கொடுத்துட்டோம். அதுல அவருடைய ஒரு பொண்ணு வந்து இப்போ வக்கீல இருக்குது. பொண்ணு வக்கீல இருக்கு படிச்சு அந்த பொண்ணு நம்ம வந்து ஜட்ஜி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு நிலை கேட்டீங்கன்னா இன்னொரு வாடிக்கையாளர் இன்னொரு வேலை கொண்டு வந்துருக்காரு. அவருக்கு என்ன பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவரா அப்பா செல்போன் நம்பர் யூஸ் பண்றாரு, பையனுக்கு வேலை செய்யும் சரிங்களா. அவரோட பையன் வந்து 4வது படிக்கிறான் சரிங்களா. அவருக்கு தான் செல்போன் நம்பர் மாற்றி கொடுக்குறோம். மனைவி கூட இன்னும் மாற்றல, அவருக்கு கை வழிக்கு மாற்ற முடியல, அவருக்கு மாற்றி கொடுக்குறோம். இவர் யூஸ் பண்ண 3வது மாசம் அந்த பையன் படிப்பு மந்தவேலையே இருந்தான். இவர் மாற்றி போன 3 மாதம் கழிச்சு அவர் டெஸ்ட் வருது, ஒரு காலையில கூடையில செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கலாம். இது எந்த ஒரு ரெண்டு அப்பா பயன்படுத்துற நம்பர்ல மனைவிக்கும் நன்மையை செய்ய முடியும், அவருடைய தொழிலையும் செய்ய வைக்க முடியும், சொத்து சார்ந்த விஷயங்களையும் செய்ய முடியும், சொத்து சம்பாதிச்சு வாங்க முடியும், சொத்து பிரச்சனை செய்ய முடியும், குழந்தைகளுக்கும் நன்மையை செய்ய முடியும். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை ஒரு ஆண்களை பயன்படுத்தி என்ன வேணா செஞ்சுட்டு இருக்கலாம். இது இன்னொரு வாடிக்கையாளர் என்ன நடந்தது கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு சீட்டு நடக்குதுங்க. சீட்டு நடத்தி எக்கச்சக்கமான லாஸ் ஆகி போகும் சரிங்களா. அதாவது என்ன கேட்டீங்கன்னா சீட்டு நடத்தி எத்தனையோ நிறைய பேர் பார்த்துருவாங்க, நம்ம நல்லா வாழ்ந்து போவோம் சரிங்களா. சீட்டு நடத்தினால ஏமாத்தி போயிட்டா ஒரு கெட்டே போயிடலாம் சரிங்களா. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் அந்த அம்மா வந்து சீட் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது. அந்த அம்மா உயிரோட சூசைட் பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது சரிங்களா. பணமே மகமாட்டேங்குது, பணம் வரலீங்கன்னா அவன் கேஸ் கொடுக்குறதோ சரிங்களா. அந்த அம்மாவனால எதுவுமே பண்ண முடியாது. அதாவது சொல்லுன்னா ஒரு நம்பர் மாதிரி அந்த பணம் கிடையாது, ஒரு ஆலோசனை பணம் கிடையாது, வெறும் 100 ரூபாய் கிடைக்கிறது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, பணம் வரணும், பணம் கேட்டா பிள்ளைக்கு நானே கொடுக்க பண்ணிடலாம். எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் போதும் இமீடியட்டா கிடைச்சிருக்கா இந்த பிரச்சனைகள் ஓரளவு மூச்சு போட்டா ரெடியாயிரும் அப்படிங்க. ஒரு நாள் நீ எதுவுமே பண்ண வேண்டாமா, ஜாதகம் சொல்றாங்க எழுத்து தெரியுங்க பேப்பர்ல டெய்லி சொல்றோம் எழுதிக்கலாம், தொடர்ச்சி எழுதிக்கலாம், பணம் கண்டிப்பா வரும்னு சொல்றோம் சரிங்களா. தொடர்ச்சி அந்த எழுதி கொண்டுட்டே இருக்கு. 15 நாள் 2 வாரம் எழுதிருக்கு. அவங்க 5 லட்சம் ரூபாய் பணம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பேர் கொடுக்கிறோம், அவங்க 2 லட்சம் கொடுத்தா இன்னொரு 1 லட்சம் கொடுத்தா இன்னொரு கொடுத்து வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்ம 5 லட்சம் ரூபாய் வேறு நம்ம எழுதிட்டு இருந்தாவே வரும். அந்த எண்களுக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற அலைவரிசை இருக்குது. பணத்தை ஈர்ப்போம்னா நீ போதும் பணம் ஈர்க்கிற அலைவரிசை இருக்கும். அப்பதான் பணம் விளைவு வரும். பணம் ஈர்க்கிறதுக்கு சில அலைவரிசை இருக்குது. நீங்க பணம் ஈர்க்கிற அலைவரிசை நெகட்டிவான அலைவரிசை இயக்கிட்ட பணம் எனக்கு வரவே மாட்டேங்குது, கண்டிப்பா வராது. நீங்க ஒரே விஷயம்னா அது 10 எட்டி கூச்சு போயிடும் புரியுதுங்களா. ஏற்க பணத்தை ஈர்க்கிற அலைவரிசை எப்போ மாறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். பணம் வந்துட்டே இருக்கிறதுல இருக்கு சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை. அவரு எங்க கேட்டீங்கன்னா அதாவது மனக்குழு சரிங்களா. அவங்க இதுவரைக்கும் நேரடியாக சந்திச்சது கிடையாது. ஒவ்வொரு பேஸ்புக்ல வந்துதான் இது நடந்து 2 ஆண்டு சரிங்களா. அவருக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா அவருடைய சொத்து பேங்க்ல இருக்கு, கேஸ்ல இருக்கு, ஜப்தின் நிலையில் இருக்கு. இந்த சொத்தை எல்லாம் காப்பாற்ற முடியுமா, அதுதான் ஒரு கேள்வி சரிங்களா. அடுத்தவங்க எல்லா விஷயத்தையும் பயன்படுத்திட்டு கடைசியில தான் இதெல்லாம் நடக்குமா நடக்கலாம்னு தான் அவங்க வருவாங்க. எனக்கு பார்த்தவரை நடக்குது, எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க, கட்சி ஒரு பார்த்துலாம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நானே அதே மாதிரி சேலஞ்ச் முடிய சொன்னாங்க. சொத்தம் கேட்க முடியல, காப்பாற்றிக்க முடியாது, கேஸ் இருந்தாலும் சொத்தம் கேட்டுருவீங்கன்னு சொல்லி அவர் நம்பர் செல்போன் நம்பர்ல சொத்து சாமன் சொல்ல முடியுங்களா. 4வது டிஜிட் அவருடைய சொத்தை பிடிக்கும் காலையில பிடிக்கும் சொல்ல முடியுங்களா. அந்த 4வது டிஜிட்ல பலமான எண்களை அவர் அமைச்சு கொடுக்குறோம் சரிங்களா.
அமைச்சு கொடுத்து அவர் இயக்க ஆரம்பிக்கிறார். இயக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பேங்க்ல மேனேஜர் ஒரு கோஆபரேட்டே பண்ணல. 3 வருஷமா கைவிட கோஆபரேட்டே பண்ணல. இந்த எங்க மாற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதா போயிடுவாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த பேங்க்ல மேனேஜர் போயிடுவாங்க. பூசையில் ஒரு மேனேஜர் வராரு. சரிங்களா, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது வரைக்கும் இல்லாதனால போயிடுறாரு. அடுத்த ஒரு நேரத்தில் அந்த பேங்க் வராது, மேனேஜர் வராது, வராது. அந்த மேனேஜர் மறுபடியும் 2 வருஷம் பிரச்சனைக்கு போய் சொல்றாரு, பாக்கலாம்னு சொல்றாரு. மறுபடியும் 2-3 டைம் போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் படிப்படியா அதுக்கு சொல்யூஷன் டைம் வாங்கி கொஞ்சம் வந்து இப்ப அந்த சொத்தை வந்து ஜக்கீல் மீட்டாரு. எவ்வளவு வெற்றி பாருங்க, வெறும் செல்போன் மாற்றி கொடுத்தேன். சொத்தையே வீட்டு எடுத்தாரு, ஜக்கீல் போன சொத்தை வீட்டு எடுத்தாரு. இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களுக்கு வந்து ப்ரூஃப் வச்சிருக்கிறோம். எண்ணற்ற விஷயங்கள் ராஜனையும் சொல்லிட்டே இருக்காங்க. பத்தி பேசணும் ஒரு நாள் பார்த்தாருங்க. எண்ணற்ற விஷயங்கள் ராஜனை எந்த மூலமா வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்க முடியும். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை எல்லாரும் கேட்கறது இல்லைங்க. நான் நல்லா இருக்கணும், அடுத்த மனைவி நல்லா இருக்கணும், தொழில் செஞ்சு 2 காசு சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு 2 சொத்து வாங்கணும், 2 காரு ஒரு நடத்தலாம் சொத்து வாங்கணும், குழந்தை சிறப்பா இருக்கணும். எந்த ஒரு மனிதனுடைய எல்லாருடைய ஆசையுமே இது அனைத்துமே 2 நாளும் பூர்த்தி செய்ய முடியும். சரிங்களா, எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் இந்த ராஜனை எண்ணெயை கொண்டு சவால்களுக்கு தீர்வான முடியுங்கிறத இந்த டைம்ல ஆணித்தரமா பதிவு செய்யறேன். சரிங்களா, எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் சவால்களே தீர்வான முடியும். நான் சொல்லும் வழிமுறைகளை இதை பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜாதகத்தை இயக்க முடியும். உங்க ஜாதகம் எந்த பாவம் கெட்டு வந்தாலும் எந்த கூலி இயக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா பலப்படுத்த முடியும். உங்க ஜாதகத்துல உங்களுக்கு 5000 பணம் கிடைக்கும், நீ இருந்தா 50,000 மாற்ற முடியும். சரிங்களா, கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா 1000 கிடைக்கிறது 5000 கிடைக்க முடியும். ஆனா உடனே செல்வம் மாதிரி கூட சொன்னா முடியாது. சரிங்களா, நிறைய பேர் வாங்க அமைச்சிருக்காங்க. 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, 3000 செல்போன் நம்பர் மாத்திட்டு 50 லட்சம் ரூபாய் கடன் தீர்த்துவாங்க. அதனால முடியாது. கெட்டது வந்து உலகத்துல சீக்கிரமா நடக்கும், நல்லது எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும். பெரியவங்க அன்னைக்கு சொல்றது இல்லைங்களா, கெட்ட வீடு வாங்குறதுக்கு 1 நிமிஷம் வாங்கிக்கலாம், நல்ல வீடு வாங்குறதுக்கு ரொம்ப நாள் டவுன்லோட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அது உண்மைதான். நல்ல விஷயம் கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும். அது மக்களுக்கு ஒரு பொறுமை வேணும். பொறுமையும் நிதானமா எதிராக பயன்படுத்தி பண்ணாங்கன்னா மிக சிறப்பான வெற்றிகளாக அனைவருமே வர முடியும். அரசியல் சரிங்களா, அரசியலை ஜெயிக்கிறது இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் ராஜநிலைய சொல்லிட்டே போகலாம். இதுல அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் செல்போன் நம்பர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் பின் நம்பர், மொபைல் பாஸ்வேர்டு, அவங்களுடைய வாகன எண்கள், அடுத்தடுத்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அடுத்து உங்க வீட்டுடைய தலைவாசல் ராஜநிலையோட அமைப்பு சொல்லுவாங்க. ஒரு வீடு வந்து வாசப்படி எந்த தொந்தரவா இருந்தாலும் அந்த வீட்டுடைய ராஜநிலை சொல்லக்கூடிய தலைவாசல் அமைப்பு சரிங்களா, அது சிறப்பா இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து அவங்களுக்கு நன்மை உருவாக்கி அதுவும் இந்த ராஜநிலையை வந்து சக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சொத்து பிரச்சனை இருந்தே இருக்குது. அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து 40 வருஷத்துக்கு வீடு, அதுல எல்லாமே அப்பா எதுவுமே அவங்க மாற்றி வைக்க முடியாது. சரிங்களா, அவங்க என்ன கொடுக்குறோம் செல்போன் நம்பர் வாங்கினா ஏடிஎம் கூட இயக்கிட்டு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, இது மாற்றங்கள் நல்லா இருக்கு, வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கு, வீட்டுல இருக்கிற அமைப்பு கொஞ்சம் பார்த்து வீடு ஏதாவது செய்ய முடியுமா, சொத்து பிரச்சனை இருந்தே இருக்கு. அவங்க அப்பா சமீபத்தில் இறந்து போயிருந்தாரு. அவர் ஒரே பையன் 3 பெண் குழந்தைகள். சரிங்களா, இந்த 3 தங்கச்சி மாதிரி வந்து பெரிய 3 தங்கச்சி மாதிரி அவங்க கேஸ் போடுறாங்க. என்ன பண்றாங்க, இந்த சொத்து வகைகள் கேஸ் போடுறாங்க. அப்ப அவர் என்ன கேட்கறாருன்னா, இந்த வீட்டுல பிரச்சனையை சரி செய்து இந்த கேஸ் ஜெயிச்சு நான் வந்து மறுபடியும் ஒரு வீடு கட்டணும், இந்த கேஸ் முதல் ஜெயிக்கணும், சொத்து பிரச்சனையை சரி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ வீடு எல்லாம் யாரும் மாசத்துக்கு குற்றமா தான் இருக்கு. குற்றமா இருக்கிற வீட்டுல ஏதாவது சரி பண்ணி ஜெயிக்க முடியும்னு கேட்கிறாரு. அவருக்கு சேனல் சவால்கிட்ட சொல்லுவான், 60% கண்டிப்பா வேலை செய்யுங்க, கண்டிப்பா இது மாற்றணும்னு சொல்லுவான். அந்த ராஜநிலை தேதியில ராஜனுடைய அளவு வீட்டுடைய தலைவாசனுடைய அளவு மட்டும் கரெக்டான அளவு ஆண்டு கொடுக்கலாம். அந்த ஆண்டு கொடுத்த 4 மாசத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே என்ன வச்சிருக்காரு, இதுவரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாத அந்த கலர்ச்சிகள் வந்து எனக்கு ஏதோ பைசல் பண்ணி கூட நான் கையெழுத்து கொடுக்குறேன்னு சொல்லி வேற இடத்த எழுதி கொடுத்து கையெழுத்து வாங்கி அந்த சொத்துக்கள் நிறைய பண்ணிட்டாரு. இது 3 வருஷம் எடுத்துக்கிற பிரச்சனையை அது சரி பண்ணிக்கலாம். அப்ப அந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எண்ணற்ற விஷயங்களா இருந்தாலும் இந்த ராஜநிலை எங்களை கொண்டு அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாளராக ஆக்க முடியும். ஒவ்வொரு பிரச்சனைக்குமே சவால் விட்டு எங்களை பயன்படுத்தி தீர்மானம் வைக்க முடியுங்கிறத ஆணித்தரமான பாவம். சரிங்களா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவருடைய பாவங்களையும் அந்த 12 பாவங்களையும் உங்களுக்கு எந்த பாவம் கெட்டு போயிட்டதோ அந்த பாவங்களை எல்லாம் கொண்டு இயக்கி அந்த பாவ காலத்தை உங்க வாழ்க்கையை அடைய வைக்க முடியும் அப்படிங்கிறத நாங்க இதுல சொல்றோம். அடுத்த வரும்போது 3 இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தை போட்டே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஜாதகத்துல 2ஆம் பாவத்தை நாங்க எப்படி இயக்கி வெற்றி வச்சோம், இந்த 11ஆம் பாவத்தை எப்படி இயக்கி அவங்க சமாளிக்க வச்சோம், இந்த 2 எப்படி இயக்கி அவங்க திருமணம் நடத்தி வச்சாங்க நாங்க சரிங்களா. ஏன்னா எண்கள் சொல்லிட்டே இருக்கும் போது நீங்க எல்லாம் எண்களை மாத்தாங்க அது நடந்தோம் டோன் இருந்தது இது புதுசா ஒரு புது மாதிரி நீங்க நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் 100% நிரூபித்து காமிக்கப்பட்ட உண்மை இது, அதெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. சரிங்களா,
அதுக்காக ஜாதகத்தோட ஒரு விரதம் இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி என்னென்ன விஷயம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அனைத்துக்குமே ராஜநிலை என்கிற தீர்வு உண்டு, வாஸ்துக்கும் தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லி எனக்கு மீண்டும் ஒரு முறை இந்த குபேர கலச நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி வாய்ப்பு மீண்டும் நிறைய என்னுடைய பேர் வந்து எம்ஏஎஸ் சுப்பிரமணியம். நான் வந்து ராஜநிலை என்கிறதை விட வாஸ்து என்னுடைய ஆபீஸ் வந்து குமார இருக்குங்க. எந்த உங்களுக்கு ராஜநிலை சார்ந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க தைரியமாக போன் பண்ணி கேட்கலாம். யார் வேணாலும் எங்க செல்போன் நம்பருக்கு வண்டி நம்பருக்கு இலவசமாக பணம் கேட்கலாம். அது மாறி கொடுக்குற கட்டணம் உண்டு, ஓப்பனாவே சொல்லிடுறோம். சரி, நான் இலவசமா பண்ணி கொடுக்க முடியாது. யார் வேணாலும் அவங்க வச்சிருக்கிற நம்பருக்கு என்ன பணம் இருக்கு இலவசமாவே கேட்கலாம். சரிங்களா? என்னுடைய மொபைல் நம்பர் வந்துங்க 9277858585. இன்னொரு நம்பர் வந்துங்க 8884882954. இந்த ரெண்டு இடங்கள் எங்க வேணாலும் பண்ணுங்க. ராஜநிலை சார்ந்த சந்தேகங்கள், ராஜநிலை மாற்று சார்ந்த சந்தேகங்கள்